திரௌபதியும் பீமனின் முதல் மனைவியான ஹிடும்பியும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி கொடுத்த சாபம் என்ன தெரியுமா? அஸ்தினாபுரத்தின் அரண்மனைக்கு பாண்டவர்களை குந்தி அழைச்சிட்டு வராங்க. எல்லோரையும் விட மூத்தவன் தருமன், பின்னர் பீமன். அவனுக்கு அடுத்து ஒரு நாள் கழித்து துரியோதனன் பிறந்தான். இதனால ராஜாவாக முடிசூடும் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது தருமனுக்கு தான். கோபமான துரியோதனன் தன்னுடைய மாமாவான சகுனியோட அறிவுரையின் பேரில் பாண்டவர்களையும் அவரது அன்னையான குந்தியையும் காசிக்கு அருகே ஒரு புதிய அரண்மனையை கட்டி கொஞ்ச காலம் வசிக்குமாறு அனுப்புறாங்க. அவங்களோட திட்டம் என்ன தெரியுமா? அந்த புதிதாக கட்டிய மாளிகை எளிதில் தீப்பிடிக்கும் வண்ணம் அரக்கு மற்றும் மெழுகு வச்சு கட்டியிருக்காங்க. பாண்டவர்களும் குந்தியும் அங்கே தங்கி இருக்கும் பொழுது அந்த மாளிகையை தீயிட்டு கொளுத்தி அவங்கள கொல்ல திட்டம் போட்டாங்க. அங்கிருந்து தப்பிச்ச பாண்டவர்களும் குந்தியும் யாருக்கும் தெரியாமல் அருகில் இருந்த காட்டுக்குள்ள பதுங்கி இருக்காங்க. அந்த சமயத்துல பீமன் ராட்சச இன பெண்ணான ஹிடும்பிய திருமணம் செய்துக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அவனோட பெயர் கடோத்கஜன். இந்த கடோத்கஜன் தாங்க வளர்ந்த பிறகு பாண்டவர்கள் புதிதாக உருவாக்கிய இந்திரபிரஸ்த நகருக்கு வராரு. ஹிடும்பிக்கு ஒரு குறை மனசுக்குள்ள எப்பவுமே உண்டு. பீமன் அதற்கு அப்புறம் ஹிடும்பியை பார்க்க வரல. திரௌபதி தான் பீமனை தன்னை பார்க்க அனுமதி தரல. இதனால பீமன் வரலன்னு நினைச்ச ஹிடும்பி திரௌபதி மேல கோபமா இருந்தாங்க. இந்த சமயத்துல தான் ஹிடும்பி தன் மகன் கடோத்கஜன் கிட்ட இந்திரபிரஸ்தம் போய் சேர்ந்த பிறகு பாண்டவர்களை மிகுந்த மரியாதையோடு நடத்தணும்னு சொல்லிட்டு திரௌபதியை ஒருபோதும் பணியக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறா. கடோத்கஜனும் தன் அம்மாவோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் திரௌபதியை வணங்கவும் இல்லை, மாறாக அலட்சியமா நடத்துறான். இதனால ஆத்திரமடைந்த திரௌபதி கடோத்கஜனுக்கு ஒரு சாபம் கொடுத்தா. எனக்கு தர வேண்டிய மரியாதையை நீ கொடுக்கல, அதனால வீரர்களுக்கு உண்டான மரியாதை உனக்கு எப்பவும் கிடைக்காது. போர் இல்லாத சமயத்துல தான் நீ தாக்குதலுக்கு ஆளாகி இறந்து போவேன்னு. கடோத்கஜன் திரும்பி வந்து தனக்கு கிடைச்ச சாபத்தை பத்தி ஹிடும்பி கிட்ட சொல்ல கோபம் கொண்ட ஹிடும்பி முதன் முறையாக திரௌபதியை காண இந்திரபிரஸ்தம் வராங்க. எல்லோரும் அவங்கள வரவேற்க மிகுந்த பணிவோடு நடந்த ஹிடும்பி திரௌபதியை சந்திக்கிறாங்க. திரௌபதி பிறந்த நோக்கமே குரு வம்சத்தை அழிக்கிறது தான் அப்படின்னு இழிவா பேசி அவர்களுக்கு ஒரு சாபம் கொடுக்கறாங்க. என்னுடைய மகனை நீ சபிச்ச மாதிரியே போர் இல்லாத சமயத்துல தான் உன்னுடைய மகன்கள் எல்லோரும் கொல்லப்படுவாங்கன்னு சொல்றாங்க. கடோத்கஜன் மகாபாரத போர் நடக்கும் பொழுது 14ஆம் நாள் கர்ணனால் இரவு நேரத்துல கொல்லப்பட்டான். அசுரர்களுக்கு இரவு நேரத்துல தான் அதிக பலம் கிடைக்கும். அப்பொழுது அவங்கள சாதாரண அஸ்திரம் கொண்டு வெல்ல முடியாது. அந்த இரவு நேரத்துல கடோத்கஜன் மிகுந்த சக்தியோடு கௌரவர்களின் வீரர்களை பந்தாடிட்டு இருந்தான். அதுவும் கிருஷ்ணரோட அறிவுரையின்படி. இதனால கோபம் கொண்ட துரியோதனன் கர்ணனை அழைச்சு இந்திரிடமிருந்து பெற்ற வாசவி சக்தி அப்படிங்கிற இந்திர அஸ்திரத்தை உபயோகிக்குமாறு கட்டளை இட்டான். இந்த இந்திர அஸ்திரமானது கவச குண்டலத்தை கொடுத்த சமயத்துல இந்திரன் கிட்டிருந்து கர்ணன் வாங்கி இருந்தான். அதை ஒரு தடவை மட்டும்தான் உபயோகிக்க முடியும். அது தன இது இலக்க அழிச்சிட்டு மீண்டும் இந்திரனை போய் சேரும். இதை தான் அர்ஜுனனை அழிக்க கர்ணன் வச்சிட்டு இருந்தான். இது இப்போ கடோத்கஜனை அழிக்க உபயோகமாயிடுச்சு. அதே போல திரௌபதியின் மகன்களான உப பாண்டவர்களும் மகாபாரத போருக்கு பின்னால அந்த இரவு நேரத்துல உறங்கிக் கொண்டிருந்த சமயத்துல தான் அஸ்வத்தாமனால் கொல்லப்பட்டான். இப்படி திரௌபதியும் ஹிடும்பியும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி கொடுத்த சாபம் பழிச்சிடுச்சு.